கிளம்புங்க அத்தை, போலாம். நம்ம வீட்டுக்கு கிளம்புங்க அத்தை, போலாம். நம்ம வீடு, என் வீடு, என் அப்பா, என் குட்டி, என் பவி, இதுதான் என் உலகம்னு இருந்தேன். ஆனா என்னோட சம்மதமே இல்லாம நடந்த ஒரு விஷயத்துக்காக என்னை எல்லாரும் சேர்ந்து தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்த என்ன கூட்டிட்டு போறதுக்கு கூட யாரும் வரல. அனாதையானா? அவனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவனை கூட்டிட்டு நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். டிஸ்சார்ஜ் பண்றத பத்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணாங்க. அப்பவும் ஒரே பிரச்சனை. நான் என்னதான் பண்றது? அத்தை, அத்தை, நீங்க இல்லாம வீடு வீடாவே இல்ல அத்தை. தயவு செஞ்சு வாங்க அத்தை. நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை, உங்க வலி எனக்கு புரியுது அத்தை. உங்க வலிக்கு நான் மருந்தா இருப்பேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை, வாங்க அத்தை. வாங்க அத்தை. தாத்தா, இது அவங்க வீடு. இந்த வீட்டோட ஒவ்வொரு இடத்துலயும் இவங்களோட வாசமும் சுவாசமும் இருக்கு. இத உங்களால மறக்க முடியுமா தாத்தா? பவி, தாத்தா சொல்றதான் எனக்கும் சரின்னு படுது. சந்தோஷ், தாத்தாவாவது அந்த காலத்து மனுஷன். அவர் பேசுறத சகிச்சுக்கலாம். ஆனா நீ இப்படி பேசக்கூடாதுடா. உன்கிட்ட சொல்லிட்டு தானே அத்தையை கூட்டு வந்த. உனக்காக சரின்னு சொன்னேன். ஆனா இந்த உலகத்தை யோசிச்சா நான் சொன்னது சரியில்லையோன்னு தோணுது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நீங்க யார் என்ன சொன்னாலும் அத்தை இங்கதான் இருப்பாங்க. என்னன்னு இருப்பாங்க? என் அம்மாவாவா? இல்ல அந்த ஹரிகிருஷ்ணனோட ஒய்ஃபா? சந்தோஷ், நான் கொஞ்சம் பேசலாமா? நான் எதையுமே சொல்லி காட்டுறதுக்காக பேசல. என்னை பத்தி நீங்க யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கத்துல பேசுறேன். அம்மாங்கிற வார்த்தையும் மகங்கிற வார்த்தையும் எவ்வளவு புனிதமானதோ எவ்வளவு தூய்மையானதோ அந்த வார்த்தைக்கு பொருத்தமா தான் நான் இந்த நொடி வரைக்கும் இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. காலையில சாப்பிடுற மாத்திரை முடிஞ்சு போச்சே. குட்டிய வாங்கிட்டு வர சொல்லணும். வேண்டாம், ஏதாவது சொல்லுவான். நாமளே போய் வாங்கிப்போம்.
குட்டி, ஆ பவி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. ஏய் சந்தோஷ், அத்தை கூப்பிடுறாங்கல்ல, என்னன்னு கேளு. சொல்லுங்க அத்தை. பவி, நீ தேவையில்லாம பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சந்தோஷ், அத்தை கிட்ட இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசாதடா. இப்ப அத பத்திலாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நீ கிளம்பு. மாத்திரை போடலன்னா திரும்பவும் வலிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாரே. இப்ப என்ன பண்றது? லக்ஷ்மி, எப்படி இருக்க? இப்போ உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன். உடம்பு முடியாத நேரத்துல நீ ஏன் லக்ஷ்மி இங்க வந்து நிக்கிற? கொஞ்சம் நடக்கலான்னு வந்தேன். இந்த மாதிரி நேரத்துல பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் லக்ஷ்மி. இல்ல அர்ச்சனா, எனக்கு ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, வந்துகிட்டே இருக்கேன்ப்பா, இருப்பா. வேற ஒன்றும் இல்லை லக்ஷ்மி, C4 பத்மா கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தேன். அது திருப்பி கொடுக்க முடியல. அதான் நேர்ல போய் சொல்லிட்டு வரலான்னு போறேன். இரு வரேன். சார், அவங்க ஏதோ ஹெல்ப்புக்காக தான் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் கேளு மாடி. லக்ஷ்மி மேடம், நல்லா இருக்கீங்களா? என்ன மேடம், யாரையாவது எதிர்பார்த்து நிக்கிறீங்களா? இல்ல. ஏதாவது வேணும்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல மேடி. வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது, அதான் இறங்கி வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. சார், அவங்க சும்மா வாக்கிங் தான் வந்திருக்காங்க. வாங்க நம்ம போலாம். அப்படியா? வாங்க.